ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் சன் லிமிடெட் கொஸ்டின் நம்பர் 7. இது வந்து சிஏ புக்கில் இருக்கக்கூடிய சம் தாங்க. ஈக்விட்டி கேபிட்டல் வந்து 80 லட்சம், 8% ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் 40 lakhs, 12% டிபென்ச்சர் 64 lakhs, ரிசர்வ்ஸ் 32 lakhs, சன் லிமிடெட் ஏர்ன்ஸ் ப்ராஃபிட் 32 lakhs, annually an average before deductions of income tax, which works out to be 35%, and interest on debentures. Normal return on equity sides, company approximately placed at 9.6% provided. Normal return on equity says profit after tax covers fixed interest and fixed dividends at least 3 times. Capital gearing ratio is 0.75. Yield on share is calculated 50% of profit distributed and 5% on undistributed. Sun Limited has been regularly paying equity dividend 8%. Compute value per equity share of the company assuming 1% for every time of difference for interest and fixed coverage, 2% for every one time difference of capital gearing ratio. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வெரி சிம்பிள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து நான் சொல்கிறேன். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பேட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல பிபிஐடி அவனே கொடுக்குறான். ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸஸ் ஆனுவல் அண்ட் பிஃபோர் ரிடக்ஷன் ஆஃப் டேக்ஸ் நான் சொல்கிறேன். 32,000 இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு கழிச்சு. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 64 lakh 12%. ஏன் 64 lakh 12%? 64 lakhs வந்து 12% இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம கழிச்சோம். 7,27,000 கழிச்சோம். 34 லட்சம். சரி, இது கணக்கு அது டேக்ஸ் கழிச்சோம். எவ்வளோ பேட்டு? சார் வாட் இஸ் டிவிடெண்ட்னு கேட்குறாங்க. சார் டிவிடெண்ட் வந்து ப்ரெஃபரன்ஸ் வந்து 40 லட்சம் 8% போட்டிங்கன்னா 3,20,000. ஈக்குவிட்டி வந்து 80 லட்சத்துலேருந்து 8% 6 லட்சம். அப்போ ரெண்டுமே சேர்த்து எவ்வளவு? அப்போ ரீட்டர்ன் ஏர்னிங்ஸ் அவனே சொல்லிட்டான் 6 லட்சம். ஏன்னா இப்போ 15,80,800ல் 3,20,000 6,40,000 போயிடுச்சு. அதான் அப்போ 15,18,000 மைனஸ் 3,10,000 மைனஸ் 6,40,000. 6,20,800. 6,20,800. இங்கே 800 போனதான். இப்போ அவன் என்ன கேட்க வரான் அப்படின்னு தான் கேள்வி. ஸோ கம்ப்ளீட் தி வேல்யூ பெர் ஷேர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஆஃப் த கம்பெனி அஸ்யூமிங் 1% ஃபார் டைமிங் டிஃபரன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபிக்ஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அண்ட் 2% எவ்ரி டைமிங் டிஃபரன்ஸ் ஆஃப் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. அப்போ யூ ஆர் கரெக்ட். ஸோ வாட் இஸ் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு கேள்வி. இல்லைங்க, கவரேஜ் ரேஷியோ. வாட் இஸ் கவரேஜ் ரேஷியோ? ஃபார்முலா interest and the fixed dividend coverage ratio first. அதான் சிம்பிளா கவரேஜ் ரேஷியோ. அது வந்து என்ன? interest and fixed dividend coverage ratio. அப்ப PAT plus debenture interest plus preference dividend. PAT பார்த்தீங்கன்னா வாட் இஸ் PAT? 15,80,800 ப்ளஸ் டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 7,28,000 மைனஸ் டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 7,68,000 ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் 3,20,000. ஸோ பேட் 15,80,800 ப்ளஸ் டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் 7,68,000. டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் போட்டோங்க என்ன ஆன்சர் சொன்னால் 2.16 2.56 2.16
ஸோ இதுதான் வந்து கேபிட்டல் சரி ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அதான் 2.16 ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் டைம் 3 டைம்ஸ் தான் டிஃபரன்ஸ் வந்து 0.84 3க்கும் 2.84க்கும் டிஃபரன்ஸ் தான் இருக்குது 0.84. ஸோ அடுத்து கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. இப்போ கேபிட்டல் கியரிங் ரேஷியோ கூடிய ஃபார்முலா வந்து நமக்கு வாட் இஸ் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ ஃபார்முலா. அப்போ நம்ம கேபிட்டல் கியரிங் ரேஷியோ ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் கியரிங் பாட்ஸ் ஃபார்முலா நம்ம ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட் கியரிங் பாட்ஸ் divided by equity shareholders fund. ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட் கியரிங் பாண்ட்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் டிபென்ச்சர்ஸ். ஈக்விட்டி டிபென்ச்சர்ஸ் ஃபண்ட் அப்படின்றது வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ். அப்போ ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளவு 40 lakhs, டிபென்ச்சர் 64 lakhs, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 80 lakhs ப்ளஸ் 32 lakhs. 1,04,00,000 1,12,00,000 93. அப்போ இதுதான் வந்து கால்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் கியரிங் ரேஷியோ. இதுதான் 0.93 2.16 0.93. அடுத்தது என்ன கேட்குறீங்க நீங்கள் கால்குலேட் yield on shares is 50% distributed and 5% profit coverage capital gearing ratio. Our capital gearing ratio வந்து எவ்வளோ 75 தான் இருக்குது. இங்கே 93 நம்ம கண்டுபிடிச்சது 93. ஆனால் 75 தானே நம்ம கொடுத்துருக்குறாங்க. அப்போ 75 தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிச்சது எவ்வளோ வந்துருக்கு 93. இது எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஓகே. அடுத்தது yield on equity shares. அடுத்து வந்து yield on equity shares. yield on equity shares. Yield on equity shares என்ன சொல்றாங்க? Yield on share is calculated 50% of profit distributed and 5% of undistributed profit. 50% of distributed and 50% of distributed profit. என்னப்பா 50% of distributed profit, 5% of undistributed profit. What is distributed profit? 6,40,000, 3,20,000. 5% எவ்வளவு 6,20,000. அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னா 6,20,800. அதுதான் 5%. அப்போ 6,20,800ல் 5%, 31,040. இப்போ ப்ளஸ் 3,20,000, 3,51,040. அப்போ ஈல்டன் சார்ஜ் வந்து 3,51,040 டிவைட் பை 80 lakh into 100. அப்போ 4.388%. ஸோ இவ்வளோ நம்ம கணக்கு. ஸோ கம்ப்யூட் value per equity share of company assuming 1% for every one-time difference for interest in fixed coverage ratio, 2% for every one-time difference of capital gearing ratio. அவங்க அதை சொல்கிறாங்க. இந்த 1% டிஃபரன்ஸ் திருப்பி நல்லா கவனிச்சுக்கங்க. எப்படி சொல்ல வரோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் எவ்வளவு, வாட் இஸ் டிஃபரன்ஸ். இப்போ இதையும் நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இப்போ வாட் இஸ் டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஈல்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், வேல்யூ பர் ஷேர். இப்போ
ஆக்சுவல் yield divided by expected yield into paid up value. Value of equity share. Value of equity share வந்து actual yield divided by expected yield into paid up value of shares. What is actual yield? 4.39. இதுதான் actual yield 4.39. எக்ஸ்பெக்டட் yield எவ்வளோன்னு கேட்குறீங்க இல்லையா? எக்ஸ்பெக்டட் yield எப்படின்னா அடுத்த கேள்வி தான் இங்கே. எக்ஸ்பெக்டட் yield எப்படின்னா நார்மல் ரிட்டர்ன் நார்மல் ரிட்டர்ன் 9.60 இல்லைங்க. நார்மல் ரிட்டர்ன் 9.60. அப்போ 9.60 நீங்கள் சம்பளம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் 9.60 நார்மல் ரிட்டர்ன் கணக்கில் கொடுத்துருச்சு கிவன். இங்கே ரிஸ்க் ப்ரீமியம் என்னென்ன ஆடு, அதாவது 0.84 அது வந்து ரிஸ்க்கு டிவிடெண்டில் வந்து கவரேஜ் ரேஷியோ. அடுத்தது வந்து கேபிட்டல் கியரிங் ரேஷியோவில் வந்து டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.36. அப்போ 10.60 இன்ட்டு பெய்டப் சேல் வந்து 100 ரூபா. அப்போ 40.65 வந்து செக் பண்ணி பாருங்க. 4.39 வகுத்தல் 10.60 இன்ட்டு 100. அதான் 4.39 வகுத்தல் 10.60 இன்ட்டு 10.80 பண்ண 4.39 வகுத்தல் 10.80 இன்ட்டு 100. 10.80 10.80 செக் பண்ணி பார்க்குறீங்களா? அதிகம் எஸ் 9.60 ப்ளஸ்ஸு 0.84 ப்ளஸ்ஸு 0.36 10.80. சரி, இந்த 0.8436 எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்கோம் பாருங்கள். இங்கே இருக்கும் பாருங்கள் 1. அதாவது 2 டைம்ஸ் டிஃபரன்சஸ். அதாவது 0.75க்கும் 0.93க்கும் 0.93 டிஃப்ரென்ஸ் 2 டைம்ஸ். அதனால தான் இது 2 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன்சருங்க. வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்.